ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஃபேமிலின்னு தானே தெரியணும். சும்மா சொல்ல போய் சண்டை வந்துருச்சு. யாருன்னு பற்றின்னு தெரியணுன்னா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யாரோட ஃபேமிலியில் சண்டைனா சாந்தா ராஜா அவங்க ஃபேமிலியில் தான் சண்டை. எதுக்கு திடீர்னு சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாந்தா அக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் அதிகமாக பாசம் அன்பு வச்சுருக்கிறவங்க வந்து என் கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேங்கிறாங்க, லைஃப்பை விட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராஜா அண்ணன் வந்து, அப்போ நான் உங்க கூட தானே இருக்கிறேன், அப்போ நான் உங்க மேலே பாசம் அன்பு எதுவும் வைக்கலையா அப்படின்னு சொல்லி இவங்க பேசியிருக்காங்க. ஸோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு மன சங்கடம் மன கஷ்டம் சொல்லுவாங்கல்ல, அது ஏற்பட்டுடுச்சு. பட் ஆனால் சாந்தாக்கா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, வெளியாட்கள் தேர்ட் பர்சன் அவங்க மேலே நான் பாசம் அன்பு வச்சா வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விதத்தை வந்து அவங்க சொல்ல வராங்க. பட் ராஜா அண்ணனுக்கு வந்து என்னென்னா அது வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. இதனால 2 பேருக்குள்ளேயும் ஒரு மன சங்கடம் ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு விஷயம் சொல்ல வேணும்னா, சாந்தாக்கா ராஜானா 2 பேருமே என்னென்னா யூடியூப்போ அந்த வருமானங்கள் வச்சு அவங்க வாழலை. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தன் உழைப்பை உழைச்சி வர்ற ஒரு பர்சன் சாந்தாக்கா ராஜாண்ணா. அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் சொல்கிறாங்க யூடியூப்பில் இருந்து தான் அவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. யூடியூப்பில் இருந்தும் வருமானம் வருதுன்னா அவங்க அந்த தொழில் அவங்களோட இரும்பு தொழில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை கஷ்டப்பட்டு உழைச்சி அதையும் தான் அவங்க வருமானமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூப் வருமானம், ஸோ ஃபேஸ்புக் வருமானம், அதெல்லாம் 2வது பட்சங்க. அவங்க உழைச்சி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சாந்தாக்கா சமைக்கிற சாப்பாடை வந்து சில சாப்பாடுகளை வந்து ராஜானை வந்து குறை சொல்கிறாங்க. அது ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா நான் ஒரு பெண், எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நானும் சமையல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு பெண் தன்னுடைய வேலைகளையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து உழைக்கையும் போய் சமைச்சு சாப்பாடு கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும். அதை ஈஸியாக சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. திடீர்னு அவங்களுடைய உடல் உபாதைகள் அந்த சில பல காரணங்களுக்காக கூட அவங்களால சரியாக சமையல் பண்ண முடியாது. ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கு தெரியாது. எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து தான் அந்த பெண் சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கும் தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும், சாந்தா ராஜாக்கா அவங்களுக்கும் தெரியும். ஸோ தயவு செஞ்சு ராஜா அண்ணன் அக்கா கூட சமைக்கிற சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. அது ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கன்னு, எதுவுமே அவங்க சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா லைஃப் ஈஸியாக ஸ்மூத் அண்ட் அப்படி அழகாக நீட்டாக போயிடும். ஸோ தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. ஸோ வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களோட ஃபேமிலியில் வந்து அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சண்டை போடக்கூடாதுங்க. அது தப்புனா மட்டும்தான் கேட்கணும். மித்தபடி தேவையில்லாத விஷயங்களை வந்து தலையிடவும் வேண்டாம். ஸோ சந்தோஷமான லைஃப்பை சந்தோஷமாக வாழலாம்னு சொல்கிறேன். எனக்கு இந்த பதிவு போடணும்னு தோணுச்சு, அதுக்காக தான். ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.